மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அதிமுகவினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருவண்ணாமலை தேரடி வீதி அருகே அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அதிமுக தெற்கு மாவட்ட கழக செயலாளர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மற்றும் 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் உருவப்படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதேபோல் திருவண்ணாமலை வேட்டவலம் சாலையில் அமைக்கப்பட்டிருந்த பந்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா 4ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானோர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கடந்த ஒரு வாரமாக தினமும் ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியல் நடைபெற்று வருகிறது. மத்திய வேளாண் சட்டத்தை வாபஸ் பெறக்கோரி டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றும் பழனி தபால் நிலையத்தை முற்றுகையிடும் போராட்டம் நடைபெற்றது. தபால் நிலையம் முன்பு தடுப்புகள் அமைத்து போராட்டக்காரர்களை தடுத்ததால் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரின் உருவப்படங்களை எரிக்க முயன்றனர். அப்போது போராட்டக்காரர்கள் மீது தண்ணீரை பீச்சி அடித்து தடுத்தனர். போலீசாரின் தடையை மீறி மோடி மற்றும் அமித்ஷா ஆகியோரின் உருவப்படங்களை எரிக்க முயன்ற முன்னாள் கவுன்சிலர் கந்தசாமியை பிடித்து குண்டுக்கட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் கலந்து கொண்ட 50க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தாலுகா கொல்லுமாங்குடியில் டெல்லியில் போராடும் விவசாயிகளை ஆதரித்தும் விவசாயிகளுக்கு எதிரான 3 வேளாண்மை மசோதாக்களை திரும்பப் பெற வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் நன்னிலம் ஒன்றிய செயலாளர் வீரபாண்டியன் தலைமையில் மாவட்ட ஊராட்சி உறுப்பினர் முகமது உதுபான் முன்னிலையில் நூதன முறையில் கிராமிய பாடல் பாடி சுமார் 1 மணி நேரமாக சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின் மோடியின் உருவ பொம்மையை எரித்தனர். சாலை மறியலால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதையடுத்து சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை பேரளம் காவல்துறையினர் கைது செய்து அருகில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இந்த சாலை மறியலில் விவசாய சங்க ஒன்றிய செயலாளர் மகாலிங்கம், மாவட்ட குழு தியாகு ரஜினிகாந்த், ஒன்றிய குழு வசந்த் மற்றும் ராஜா மற்றும் கட்சி நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். தமிழக முன்னாள் முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் நாடு முழுவதும் அதிமுக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் நினைவு தினத்தை ஒட்டி கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா உருவப்படத்திற்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் உள்ளிட்ட அதிமுகவினர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். இதில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழக அவைத்தலைவர் பெருமாள், மாவட்ட அதிமுக இளைஞரணி செயலாளர் மாதையன், மாவட்ட அதிமுக மாணவர் அணி செயலாளர் வெற்றி செல்வன், அதிமுக தகவல் தொழில்நுட்ப மாவட்ட செயலாளர் கார்த்திகேயன், தெற்கு ஒன்றிய செயலாளர் ஜெயபாலன் உள்ளிட்ட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா பாதிப்பு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்ட நீலகிரி மலை ரயில் 8 மாதத்திற்கு பிறகு வாடகை ரயிலாக இயக்கப்பட்டது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கொரோனா பாதிப்பு காரணமாக நீலகிரி மாவட்டம் குன்னூரில் கடந்த மார்ச் மாதம் 20ஆம் தேதி முதல் மலை ரயில் சேவை முழுமையாக நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் தனியார் நிறுவனம் மலை ரயிலை வாடகைக்கு எடுத்து இன்று இயக்கப்பட்டது. குறிப்பாக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மட்டும் இந்த ரயிலை இயக்குவதற்கு முடிவு செய்துள்ளனர். மேலும் ஜனவரி முதல் வாரத்தில் இருந்து மாதத்திற்கு 3 முறை இந்த சேவை இயக்கப்படுவதாக தெரிவித்தனர். இதுகுறித்து சுற்றுலா பயணிகள் தெரிவிக்கையில் 8 மாதமாக கொரோனா பாதிப்பால் வீட்டிற்குள் முடங்கியிருந்த சூழலில் தற்போது இந்த மலை ரயிலை பயணம் மேற்கொள்வது வாழ்வில் மறக்க முடியாத அனுபவத்தை ஏற்படுத்தியது என்று தெரிவித்தனர். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி திருப்பூரில் கட்சி தொண்டர்கள் அமைதி ஊர்வலம் சென்றனர். திருப்பூரில் அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர், சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினமான இன்று அதிமுகவின் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் என 1000க்கும் மேற்பட்டோர் கருப்பு உடை அணிந்து ஜெயலலிதாவின் திருவுருவ படத்தை ஏந்தியவாறு மௌன ஊர்வலம் சென்றனர். மேலும் மாநகராட்சி அருகில் அமைக்கப்பட்டிருந்த ஜெயலலிதாவின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். திருவாரூர் மாவட்டம் கள்ளிக்குடி பகுதியில் செல்லும் சித்தாரில் கனமழை காரணமாக உடைப்பு ஏற்பட்டு கள்ளிக்குடி வடக்கு வெளி மணல்மேடு, தென் ஓட்டாச்சேரி உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட கிராமங்களில் வெள்ள நீர் புகுந்து உள்ளது. தொடர்ந்து கனமழை பெய்வதால் மழை நீரும் வெள்ள நீரும் சேர்ந்து வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதன் காரணமாக அந்த பகுதி முழுவதும் இரவு முதல் மின்சாரம், குடிநீர் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர்.
ஆற்று நீர் கிராமத்திற்குள் புகுந்தது தொடர்பாக அரசு அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் தங்களுக்கான பாதுகாப்பு முகாமும் இதுவரை ஏற்படுத்தி தரப்படவில்லை என்றும் கிராம மக்கள் குற்றச்சாட்டு தெரிவிக்கின்றனர். மேலும் உடனடியாக அரசு நடவடிக்கை எடுத்து சித்தாரை தூர்வாரி வரும் காலங்களில் வெள்ளப்பெருக்கு ஏற்படாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். டெல்லியில் நடைபெறும் விவசாய போராட்டத்திற்கு ஆதரவாக கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திமுகவினர் கருப்பு கொடி ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். விவசாயிகளை பாதிக்கக்கூடிய 3 வேளாண் சட்டங்களை ரத்து செய்ய கோரியும் மின்சார திருத்த சட்டத்தை ரத்து செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் லட்சக்கணக்கான விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கள்ளக்குறிச்சி தெற்கு மாவட்ட திமுக பொறுப்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் தலைமையில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் கருப்பு கொடிகளை ஏந்தி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசை கண்டித்தும் மாநில அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. இந்த நிகழ்வில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மாவட்ட பொறுப்புக்குழு உறுப்பினர்கள், கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தியும் கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரி பேருந்து நிலையம் அருகே மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த 150 பேர் கைது செய்யப்பட்டனர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட இடதுசாரி அமைப்புகளைச் சேர்ந்தவர்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் அதிமுக முன்னாள் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதாவின் 4ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. உசிலம்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் சிலை அருகில் அவருடைய திருவுருவ படத்திற்கு மாவட்ட கவுன்சிலர் சுதாகரன், நகர செயலாளர் பூமாராஜா அனைத்து முக்கிய நிர்வாகிகளுடன் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். டெல்லியில் போராட்டம் நடத்தும் விவசாயிகளுக்கு ஆதரவாக கள்ளக்குறிச்சியில் மோடி மற்றும் அத்தானி உருவ பொம்மைகளை எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி கச்சேரி சாலையில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழு சார்பில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ஸ்டாலின் மணி தலைமையில் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் அத்தானியின் திருவுருவ பொம்மைகள் எரிக்கும் போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மோடி மற்றும் அத்தானியின் திருவுருவ பொம்மைகளை எரித்து அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தில் மாநில ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த கஜேந்திரன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். போராட்டத்தில் ஈடுபட்ட சுமார் 30க்கும் மேற்பட்ட அகில இந்திய விவசாயிகள் போராட்ட ஒருங்கிணைப்பு குழுவைச் சேர்ந்த நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அருகே புரவி புயலால் தனுஷ்கோடியில் தேவாலய கட்டிட சுவர் இடிந்து விழுந்து சேதமானது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தென்கோடி முனையில் தனுசு வடிவில் அமைந்துள்ளது தனுஷ்கோடி. 1964 வீசிய கடும் புயலால் அழிந்த தனுஷ்கோடியில் கோவில், சர்ச், தபால் நிலையம், ரயில் நிலைய, வாட்டர் டேங்க் உள்ளிட்ட பல கட்டிடங்கள் தனுஷ்கோடியின் நினைவு சின்னமாக காட்சியளிக்கின்றன. புரவி புயல் மற்றும் கனமழை காரணமாக தனுஷ்கோடி சர்ச்சின் ஒரு பக்க சுவர் இடிந்து விழுந்து சேதமடைந்தது. தமிழக அரசு கவனத்தில் எடுத்துக்கொண்டு தனுஷ்கோடியில் உள்ள நினைவு சின்னங்களை பழுது பார்த்து பராமரிக்க வேண்டும் என தொல்லியல் ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே புதூர் ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் சுமார் 1,00,000 ஏக்கரில் மானாவாரி விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. நெல், மக்காச்சோளம், சோள வகைகள், மல்லி, உளுந்து, பாசி, கம்பு, வெங்காயம், பருத்தி, குதிரைவாளி போன்ற பயிர்களை அதிக அளவில் விவசாயிகள் பயிரிட்டு வருகின்றனர். கடந்த 4 நாட்களாக புத்தூர் பகுதியில் பெய்த தொடர் மழையின் காரணமாக அப்பகுதியில் உள்ள பெரும்பாலான கண்மாய்கள் நிரம்பி மழைநீர் வெளியேறி வருகிறது. மேலும் தொடர் மழையின் காரணமாக காட்டாற்று வெள்ளம், ஓடைகளிலும் தண்ணீர் வரத்து அதிகரித்து வெளியேறியதால் வேறு வழியின்றி மழைநீர் நிலங்களில் புகுந்துள்ளது. குறிப்பாக அயன்வட, மலாப்புரம், நாகலாபுரம், மேலக்கரந்தை, புத்தூர் பகுதிகளில் அதிகளவு நிலங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. கிராம சாலைகள் முழுவதும் மழைநீர் வழிந்தோடி நிலங்களில் தேங்கியுள்ளது. நிலங்கள் முழுவதும் தண்ணீர் தேங்கி கடல் போன்று காட்சியளித்து வருகிறது. இதனால் சுமார் 2000 ஏக்கரில் பயிரிடப்பட்ட நெல், மக்காச்சோளம், சோள வகைகள், மல்லி, உளுந்து, பாசி, கம்பு, வெங்காயம், பருத்தி, குதிரைவாளி உள்ளிட்ட பயிர்கள் அனைத்தும் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளனர். இதனை மாவட்ட நிர்வாகம் பாதிக்கப்பட்டுள்ள பயிர்கள் குறித்து கணக்கீடு செய்து உரிய நிவாரணங்கள் வழங்க ஏற்பாடு செய்வது மட்டுமின்றி மழைநீர் செல்லுவதற்கு போதிய வடிகால் வசதியை ஏற்படுத்தி தருமாறு விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். 3 ஏக்கர் மல்லி, 4 ஏக்கர் உளுந்து, சோளம், 2 ஏக்கர் மக்காச்சோளம். இது பூரா தண்ணியில் இருக்குது. தண்ணி திகிடுமாடாத தண்ணி எங்கிட்டு போகிறதுக்கு வழி இல்லை. எங்களுக்கு என்ன செய்யறதுன்னு வழி தெரியாமல் முடிச்சுக்கிட்டு இருக்கோம். 2 தரம் அழிச்சு வச்சாச்சு.
இன்னும் என்ன செய்யறது? மாறி மாறி என்னையா செய்யறது? நாங்கள் என்னத்தை வச்சு எத்தனை சாமான்களை அடை வைக்கிறது? எங்கெங்க இதை வட்டிக்கு வாங்குறது? உரம்படை எத்தனை படை? 10 படை உரம்படையா, 10 20 உப்பு கழுத உருதுன்னு போட்டு இவ்வளோ சிங்காரம் பண்ணி இப்போ தண்ணிக்குள்ளே மிதக்கையா என்னம்மா செய்யறது? இதுக்கு வழிகாட்டுறதுக்கு யார் பவான் தான் வரணும். இந்த அம்மா கேட்டு 2 வட்டம் வந்தது, பார்த்துட்டு உங்களுக்கு பாலம் கட்டுறோம் ஒன்று கட்டுறதுக்கு வழி இல்லை. தண்ணி போக்குக்கு வழி இல்லை. இங்கிட்டு ரோடு, தெக்க ரோடு, கிழக்க கால்வா நட்டுக்கு ஒவ்வொரு பிஞ்சை வச்சுக்கிட்டு நான் பறக்க பிடிக்கிற அப்பளம் இருக்கு. உலக்கு எல்லாமே நான் எடுக்க முடியல. எத்தனையோ மனு கொடுத்தேன், எத்தனை வட்டம் சொல்லி பார்த்தேன். ஒருத்தர் கேட்கறதுக்கு வழி இல்லை. இதைத்தான் எனக்கு வழி தெரியுது. தண்ணி இடுப்பு தண்ணி கிடக்கு, கத்து கடலா கிடக்கு, பிஞ்ச ஊற கடல் கிடக்கு. நான் எனக்கு கண்ணுக்குள்ள கடல் மித மாதிரி எனக்கு மிதக்கு. இது பவா தான் பார்க்கணும், யாரும் பார்க்கறதுக்கு வழி இல்லையா? மத்திய அரசு கொண்டு வந்த 3 வேளாண் மசோதாவுக்கு எதிராக நாமக்கல்லில் திமுக கூட்டணி கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேளாண் மசோதாக்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மத்திய மாநில அரசை கண்டித்தும் நாமக்கல் அண்ணா சிலை அருகில் நடைபெற்ற போராட்டத்தில் கண்டன முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. ஆர்ப்பாட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ், கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி பொதுச் செயலாளர் ER ஈஸ்வரன் ஆகியோர் உரையாற்றினர். நாமக்கல் கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் KRN ராஜேஷ்குமார் தலைமை வகித்தார். காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக், கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், விவசாயிகள் பலர் கலந்து கொண்டனர். டெல்லியில் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாக வந்தவாசியில் CBI, CBM கட்சியினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகராட்சி அலுவலகம் முன்பாக வேளாண் சட்டங்களை எதிர்த்து புதுடில்லியில் நடைபெற்று வரும் விவசாயிகள் போராட்டத்தை ஆதரித்து ராதாகிருஷ்ணன் தலைமையில் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இணைந்து நடத்திய இந்த மறியல் போராட்டத்தை ஒட்டி வந்தவாசி கோட்டை மூலை பகுதியில் இருந்து பேரணியாக புறப்பட்ட போராட்டக்காரர்கள் நகராட்சி அலுவலகம் எதிரில் மறியலில் ஈடுபட்டனர். இந்த மறியல் போராட்டத்தில் கலந்து கொண்ட CBI, CBM கட்சிகளைச் சேர்ந்த 8 பெண்கள் உட்பட 23 பேர் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, தேவேந்திர குலத்தான், கடையன், காலாடி, குடும்பன், பள்ளன், பன்னாடி, வாதிரியான் ஆகிய 7 உட்பிரிவுகளுக்கு பொது பெயரிடுவது குறித்து அமைக்கப்பட்ட ஆய்வுக் குழுவின் பரிந்துரைகளை ஏற்று தேவேந்திர குல வேளாளர் என பொது பெயரிட மத்திய அரசுக்கு மாநில அரசு பரிந்துரைக்கும் எனவும், இப்பிரிவினர் ஏற்கனவே பெற்று வரும் சலுகைகள் தொடரும் எனவும், இதற்கான ஆணைகளை மாண்புமிகு அம்மாவின் அரசு விரைவில் பிறப்பிக்கும் என்று கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதுநகரில் முதல்வர் உருவ பொம்மையை எரித்து விருதுநகர் MGR சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்ட வெள்ளாளர் சமூகத்தைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர பகுதியில் ஏசியில் மின்சார கசிவு காரணமாக தீப்பிடித்ததில் கட்டில், பீரோ உட்பட 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சேதமடைந்தனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் நகர எல்லைக்கு உட்பட்ட வரதன் தெருவில் வங்கி ஊழியர் செல்வமுத்துக்குமரன் என்பவர் வீட்டில் ஏசியில் இருந்து திடீரென புகை வரவே தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை தூக்கிக் கொண்டு மனைவியுடன் வெளியே வந்தனர். ஏசியில் மின்கசிவு ஏற்பட்டதன் காரணமாக மளமளவென படுக்கை அறையில் பற்றிய தீ பீரோ, வாஷிங் மிஷின், கட்டில், டிவி உட்பட 3 லட்சம் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த ராசிபுரம் தீயணைப்புத் துறையினர் விரைந்து தீயை அணைத்ததால் அருகிலேயே இருந்த சமையலறை சிலிண்டர் வெடிக்காமல் தப்பித்தது. 3 அடுக்குமாடி வீடு என்பதால் தீயை அணைப்பதில் சற்று தாமதமானாலும் விரைவாக செயல்பட்டு தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்ததால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த நாமக்கல் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் PR சுந்தரம் மற்றும் அதிமுக நகர தலைவர் பாலசுப்ரமணியன் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்து ஆறுதல் கூறினர். புதுக்கோட்டையில் கல்லணை கால்வாய் கிளை வாய்க்காலில் உடைப்பு ஏற்பட்டதால் அப்பகுதியில் உள்ள 100 ஏக்கருக்கும் மேற்பட்ட வயல் பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 4 நாட்களாக தொடர் மழை பெய்ததால் பல்வேறு பகுதியில் உள்ள மழைநீர் கிளை ஆற்றில் அதிக அளவு வந்தது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு பேயாம்பட்டி பகுதி வாய்க்காலில் ஏற்பட்ட உடைப்பு காரணமாக இப்பகுதியில் உள்ள சுமார் 100 ஏக்கர் பரப்பிலான சம்பா சாகுபடி செய்யப்பட்டு வந்த பகுதிகளில் மழைநீர் புகுந்தது. பயிர்கள் அழுகும் பாதிப்புக்கு உள்ளானது. மேலும் 22 ஏக்கர் பரப்பிலான சம்பா பயிர்கள் முற்றிலுமாக சேதமடைந்தது. சேதமடைந்த பயிர்களை அதிகாரிகள் முறையாக பார்வையிட்டு நிவாரணத் தொகையை வழங்க முன்வர வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.